கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா. இல்லவே இல்லை, நான் உள்ள இருந்து பார்த்துட்டு இருக்கேன். என் ஸ்டூடெண்ட்ஸே கச்சேரி பாடுறதை பார்க்குறேன். நான் 4 பாட்டு பாட சொல்லி அவனை நானே சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பாரு 5 பாட்டு பாடு. ஈஸியாக அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். அதை நீங்கள் முதல்ல பாடுங்க, இல்லை பேசுங்க. அப்புறம் அதையே ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஃபோன்ஸில் ரெக்கார்ட் பண்ணுங்க. இந்த ஃபோனில் அவங்க வாய்ஸ் ஒரு மாதிரி கேட்கும், அந்த ஃபோனில் ஒரு மாதிரி கேட்கும். இந்த 2 ஃபோன்லேயும் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுன்னா அவங்க வாய்ஸ் ரெண்டுமே வேறு மாதிரி கேட்கும். ஒருத்தர் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணணும்னு பார்க்குறா அப்படின்னா காலம்தான் பதில் சொல்லும். அது ஒரு ட்ரெடிஷனாக மாறுமா? அது ஒரு நல்ல ஐடியாவா? அது ஒரு ஹிட் ஃபார்முலாவா? அதிலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறது அதை ஆரம்பித்து ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து வாய்ஸ் ட்ரைனர்ஸ் இருக்கா, நம்மளுக்கு வந்து மியூசிக் ட்ரைனர்ஸ் தான் இருக்கா. நம்மளுக்கு வந்து வாய்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து நம்மளுக்கு யாரும் ஒன்றும் பண்ணலை. கண்டேன் கலி தீர்ந்தேன் கருணை கடலை நான் கண்டேன் கலி தீர்ந்தேன் கருணை கடலை நான் கண்டேன் கலி தீர்ந்தேன். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. இன்று அற்புதமான ஒரு கர்நாடக சங்கீத பாடகரைத்தான் சந்திக்கப் போகிறோம். கர்நாடக சங்கீத உலகில் டாப் 10 சிங்கர்ஸ் என்று கணக்கெடுத்தால் அதில் அவரும் நிச்சயமாக வருவார். அந்த அளவுக்கு பேரும் புகழும் பெற்றவர். தமிழை வாயார பாடுபவர். வாய்ப்பாட்டு மட்டுமல்லாமல் அற்புதமாக மிருதங்கம் வாசிப்பார். முறையாக கற்றுக்கொண்டவர். அவரைத்தான் நாம் சந்திக்கப் போகிறோம். குண்டக்குடி பாலமுரளி கிருஷ்ணா. நமஸ்காரம் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்களை சந்திக்கும் போது எனக்கு முதல்ல என்ன கேட்கணும்னு தோணுதுன்னா, நீங்கள் வந்து வாய்ப்பாட்டில் தான் ஆரம்பத்தில் ட்ரைனிங் எடுத்துட்டீங்க. அதாவது உங்கள் அப்பா மீனாட்சி சுந்தரம், பிற்காலத்தில் சுந்தரேசன், அப்புறம் நெய்வேலி சந்தான கோபாலன், அதுக்கப்புறம் தி கிரேட் பிஎஸ் நாராயணசாமி சார், இப்படி ஒரு பெரிய ஜாம்பவான்கள்ட்ட நீ கற்றுக்கிட்டு ஒரு லெவல் வந்தீங்க. அப்புறம் நடுவில் காரைக்குடி மணி சார்ட்ட மிருதங்க கற்றுக்குறீங்க. நம்ம வந்து ஒரு பாடகராக வரணுமா அல்லது ஒரு பர்கஷன் ஆர்டிஸ்டாக வரணுமா அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பம் இருந்ததா? ஆக்சுவலாக நான் முதல்ல கற்றுனது மிருதங்கம் தான். பாடுறது வந்து அப்பா வந்து ஆற்றுல நிறைய கிளாஸஸ்லாம் எடுப்பார். அதை வச்சு எனக்கு இந்த ஆரம்ப பாடங்கள்லாம் இதுவே பாடமாயிடுது. மிருதங்கம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டே இருப்பேன் கச்சேரிக்கு போனால் கூட. அதனால பக்கத்துலேயே எனக்கு வந்து நாகை பாஷ்யம் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட பாஷ்யம் சார்கிட்ட முதல்ல கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் மிருதங்கம் ஆர்டிஸ்டாக வரணும்னு நினச்சிருக்கீங்க? அந்த மாதிரிலாம் பிளான்லாம் வரத்துக்கெல்லாம் வயசுக்கெல்லாம் முன்னாடியே கற்றுக்க ஆரம்பிச்சாச்சு. 3 வயசு 4 வயசில் கற்றுக்க ஆரம்பிச்சாச்சு மிருதங்கம். சரி. பாட்டு முறையாக அப்பாட்ட உட்காந்து கற்றுனதெல்லாம் 6 வயசு ஆகிடுது. அது வரைக்கும் அந்த வர்ணத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமும் எனக்கு கேட்டு கேட்டு பாடம் ஆகிடுது. ஒரு 12-13 வயசில் தான் மணி சார்கிட்ட வந்து என்னோட குரு பிஎஸ் நாராயணசாமி சார் என்னை சேர்த்து விட்டார். காரைக்குடி மணி சார்கிட்ட? காரைக்குடி மணி சார்கிட்ட அவங்களோட ஒரு கச்சேரிக்கு என்னை வர சொல்லி நான் ரொம்ப அவரை போட்டு பிடிங்கிட்டே இருந்தேன். மணி சார்கிட்ட எனக்கு மணி சார் மேலே இப்படி ஒரு பைத்தியம்னே சொல்லலாம். அவர் வாசிப்பு மேலே அவ்வளோ ஒரு இது. அதனால் எங்கள் வாத்தியார்கிட்ட வந்து அவர்கிட்ட கற்றுக்கணும்னு சொல்லிட்டு போட்டு பிடிங்கி எடுத்து இப்போ இன்சிடென்டலி சாஸ்திரி ஹாலில் ஒரு கச்சேரி, பிஎஸ் நாராயணசாமி சார் பாட்டு, காரைக்குடி மணி சார் மிருதங்கம். அந்த கச்சேரிக்கு என்னை வர சொல்லி இந்த பையன் தான் அது அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து உடனே வீட்டுக்கு வர சொல்லி ஏதோ வாசி காமிக்க சொன்னார். அதுக்கப்புறம் ரெகுலராக கிளாஸ்க்கு வாப்பான்னு சொல்லி அப்படி தான் ஆரம்பிச்சது. அது 13 வயசில் கெரியராக எதாவது எடுத்துக்கணும் அந்த மாதிரி நான் யோசிச்சதில்லை. எனக்கு பாட பிடிச்சிடுது, கச்சேரிகள் வர ஆரம்பிச்சிடுது. மிருதங்கம் எனக்கு பேஷன். இப்போ நம்ம பாடுறது பேஷன் இல்லையா அப்படிங்கிறது இல்லை. பாடுறது என்ன ஆகிடுதுன்னா அதையும் தாண்டி அதுதான் ப்ரொஃபஷன், அதுதான் வந்து 24 ஹவர்ஸுங்கிற மாதிரி ஆகிடுது. ஆனால் இன்றைக்கும் நான் விடாமல் மிருதங்கம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். எங்கேயாவது அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல வாசிப்பேன். அது வந்து எனக்கு நான் என்னோட பாட்டை மேம்படுத்துறதுக்கு ஒரு பெரிய ஒரு கருவியாகவும் போயிடுது. அது சங்கீதத்தை இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு. உங்கள் அம்மா வந்து ஒரு மேத்ஸ் டீச்சர்னு நான் படித்தேன். அதனால வந்து அந்த கணக்கு வழக்கான உங்களுக்கு ஈஸியாக வந்துருத்தோம். அம்மா நிறைய சொல்லி கொடுத்துருக்கா சின்ன வயசில். எனக்கும் ஒரு நேச்சுரலாக ஒரு ஆப்டிடியூடு வந்துடுது. எனக்கு பிடிக்கும் கணக்கு ரொம்ப. மிருதங்கம் பிடிக்கிறதுனாலேயே அதை சார்ந்து இருக்கிற கோர்வை என்னது, அதில் வர பேட்டர்ன் என்னது, இந்த கணக்கு என்னது, நம்ம ஒரு மாதிரி க்யூரியஸாக பார்ப்போம் இல்லையா. ஸோ அப்படி பார்க்க அது மேலே ஒரு ஈர்ப்பு. எங்கள் வாத்தியார் வந்து எனக்கு ஒரு 8 பிஎஸ் நாராயணசாமி சார் 9 வயசுலலாம் வந்து பல்லவி சொல்லி கொடுத்துட்டார். பல்லவி சொல்லி கொடுத்து அதுவும் வேறு நடைகள்லாம் பல்லவி சொல்லி கொடுத்து
அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுல ஒரு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஈர்ப்பு வந்து அது வர 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 அது நம்மளுக்கு கையில் பிடிபடுற வரைக்கும் ஒரு ஒரு ஃபைன் லைன் ஒரு ஸ்பாட்டில் இருப்போம். அது பிடிபடாத வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். பிடிபட்டதுக்கப்புறம் அடுத்தது தேடுவோம். ம். அந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் வந்து கையில் அந்த பல்லவி கரெக்டாக வந்ததுக்கப்புறமா அடுத்த பல்லவியை கேட்டு இந்த மாதிரி தான் எனக்கு அந்த ஈர்ப்பும் அப்படியே அதோட சேர்ந்து டெவலப் ஆயிடுது. ஆமா, உங்களுக்கு வந்து குன்னக்குடி த கிரேட் குன்னக்குடி வைத்தியநாதன் சார் உங்களுக்கு ரிலேஷனா? என்னோட அப்பாவுக்கு சித்தப்பா முறை அவர். ஓ. ஸோ எனக்கு வந்து சின்ன தாத்தா மாதிரி. அவர்கிட்ட சங்கீதத்தை பத்தி நிறைய பேசியிருக்கீங்க. அவ்வளவு பேசினதில்ல. ம். பட் நிறைய அவர் பேசுவார். அவர் நம்ம நிறைய பார்க்குற திருவையாறுல நிறைய என்னை கூப்பிட்டு பாட வச்சிருக்காரு. ம். எனக்கு பிடிக்கும் அவருக்கு. ம். நான் பாடுறதெல்லாம் பிடிக்கும். நான் அந்த 10 நிமிஷம் ஸ்லாட் அந்த சின்ன 7 வயசு 8 வயசுல அந்த 10 நிமிஷம் ஸ்லாட்லாம் பாடும்போது அப்படி பின்னாடி நின்று பார்த்துட்டு என்ன பாடுறான் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 பேர்ட்ட அதெல்லாம் சொல்லிட்டு அவெல்லாம் எங்கள்கிட்ட சொல்ல மாட்டார். அவெல்லாம் வந்து இந்த மாதிரி சொன்னார், நல்லா பாடுறான் அந்த பையன் கேளுன்னு சொல்லி அவர் சொல்லி தான் நான் வந்தேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவா. அதை வச்சு தெரியும். பட் அங்கே நிறைய பார்த்துட்டு இன்னும் ஜாஸ்தி ஆக்சுவலாக. ஏன்னா அவர் சென்னையில் அவர் ஏக பிஸியாக இருப்பார். சென்னையில் போயெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு இல்லாமல் ஒரு இது வர திருவையாறில் ஆக்சுவலாக நான் ஒரு 2 நாள் தங்கி நின்னா இன்னும் ஜாஸ்தி அவரை பார்க்கலாம். சரி, இன்னைக்கு கர்நாடக சங்கீத உலகத்துக்கு கொஞ்சம் வருவோம். நிறைய கர்நாடக சங்கீதத்தில் சம்பிரதாயம்னு சொல்கிறாங்க. எது சம்பிரதாயம் உங்களுடைய பார்வை? ஏன்னா சில பேர் சம்பிரதாயம் இப்படி தான் பாடணும், கச்சேரி ஃபார்மேட்னா இப்படி தான் இருக்கணும், முதல்ல இது ஒரு வாதாப்பி, அதுக்கப்புறம் சப்மெயின் மெயின் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் வச்சுருக்காங்க. கடைசியில் ஒரு தனியாகுதுன்னா அப்புறம் சேர்த்துக்கூடாது ஸ்டில் ஆனான்னு வச்சுருக்காங்க. அப்படிலாம் தேவையில்லை. நான் வர்ணத்தை கூட லாஸ்ட்டில் பாடுவேன். இந்த சம்பிரதாயங்கிறது எல்லாம் அர்த்தமற்றது அப்படின்னு சொல்கிற ஒரு கோஷ்டி இருக்குது. அதாவது அவங்க வந்து அந்த பாட்டு அந்த மேடை பദ്ധதி இருக்குல்ல, அதுலேருந்து ஆரம்பித்து உடையில் கூட இப்படிலாம் கரெக்டாக வந்து ஒரு ஜரி வேஷ்டியோ இந்த வேஷ்டியோ கட்டு ஜிப்பா போட்டு வரணும் அப்படின்லாம் அவசியம்லாம் இல்லை. என்ன வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கலாம், லுங்கி கூட கட்டலாம். கச்சேரி தான் முக்கியம். அதாவது உடையிலையும் சரி உருப்படிலையும் சரி தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். எப்படி வேணா இருக்கலாம், நீ பாடுற விஷயம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இல்லை அதெல்லாம் ரொம்ப தப்பு, சம்பிரதாயங்கிறது நமக்குன்னு பெரியவங்க வகுத்து கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இன்னைக்கு சம்பிரதாயம், இன்னைக்கு எது ட்ரெடிஷன் அப்படிங்கிறது என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தர் இன்னோவேஷன் பண்ணது தான் இன்னைக்கு ட்ரெடிஷனாக இருக்குது. ஆமாம். 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கச்சேரிகளோட லிஸ்ட் எல்லாம் பார்த்தேன்னா 4.5 மணி நேரம் கச்சேரி 5 மணி நேரம் கச்சேரியில் 4 பாட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் துக்குடா சில்லற உருப்படிகள் அப்படின்னு போட்டிருக்கா. அது பேரை கூட மென்ஷன் பண்ணலை. சில லிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகம் வந்து 2 மணி நேரம் பாடுறது, 3 மணி நேரம் பாடுறது. பட்டணம் சுப்பிரமணியர்னு இருந்தார். அவருக்கு வந்து பேகடா சுப்பிரமணியர்னு பேர். ஏன்னா அவ்வளவு நேரத்துக்கு தங்கு தடை இல்லாமல் வந்தது வராமல் அவரால் பேகடா ராகம் பாட முடியும். அது வந்து ஒரு ரக்தி ராகம். அது கேள் வச்சுட்டு சும்மா பாட முடியாது. அந்த மாதிரி ஒரு ராகத்தையும் அவரால் அப்படி அப்ரோச் பண்ண முடியும். அதில் அவ்வளவு தேர்ச்சினா இப்போ எந்த அளவுக்கு அவர் உழைச்சிருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1940s அதுலேருந்து வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் உருவாச்சு. அது பிகேம் அ பிக் ஹிட். அது எப்போ ஹிட் ஆறுதுன்னா எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சானா. அதுக்கு முன்னாடி அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் தான் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை குமிக்கிறது, அழகாக பாட்டுகளை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது, அழகான பேக்கேஜ். ஆமாம். இந்த மாதிரி ஒரு வர்ணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நிரவல், கொஞ்சம் ஸ்வரம், அப்புறம் வந்து கொஞ்சம் ராகம் பாடி ஒரு பாட்டு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை கொடுத்தது வந்து அவர் தான் அதை ஆரம்பிச்சது. அது ஏன் இன்னைக்கு ட்ரெடிஷனாக இருக்குன்னா எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா நம்பர் 1. நம்பர் 2, நாளடைவில் அது ஒரு ஹிட் ஃபார்முலா அப்படிங்கிறது தெரிய வந்துடுது. எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா மட்டும் அது ஹிட் ஆகணும்னு அவசியம் இல்லையே. அது ஹிட் ஆகிறதுனால தான் ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷன்னு சொல்கிறது ஒரு 70 வருஷம் 80 வருஷம் முன்னாடி அது இன்னோவேஷன். இப்போ நான் வந்து அந்த ஒரு ஃபார்மேட்டில் பாடுவேன். இப்போ இதுக்கு நடுவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 80s 90sலாம் கூட சில ஆர்டிஸ்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு அனாமலி, எல்லா கச்சேரியிலையும் கிடையாது, ஏதாவது ஒரு கச்சேரியில் வேறு விதமாக கச்சேரி ஆரம்பிக்கிறது, புதுசாக ஆரம்பிக்கிறது. வர்ணம் இல்லாமல் கச்சேரி ஆரம்பிக்கிறதுங்கிறது முன்னாடியிலேருந்தே பழக்கம் இருந்திருக்கு தான். 1950s 60s கச்சேரியில் சிலலாம் கேட்டால் கூட வர்ணம் இல்லாமையே கச்சேரிகள்லாம் ஆரம்பிச்சிருக்கா. இப்போ வந்து ஒரு கொத்துக்கிருத்தனைகள் பாடுற கச்சேரியில் எப்படி வர்ணம் பாட முடியும்? இல்லை. ஸோ அந்த மாதிரி அதை தவிர நார்மல் கச்சேரியிலேயே வர்ணம் இல்லாமல் கூட ஆரம்பிச்சிருக்கா. ஸோ அப்படியே ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலாக அந்த கச்சேரினா இதான் பద్ధதி, வர்ணத்தோடு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கலை. பட் அந்த ஃபார்மேட்டை வந்து ஃபாலோ பண்ணி தான் சார்ந்து தான் இருந்திருக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்டை உடைக்கிறதும் பெருசாக தப்பு இல்லை. நான் அப்படி சொல்லலை. ஒருத்தர் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணணும்னு பார்க்குறா அப்படின்னா காலம்தான் பதில் சொல்லும். அது ஒரு ட்ரெடிஷனாக மாறுமா, அது ஒரு நல்ல ஐடியாவா, அது ஒரு ஹிட் ஃபார்முலாவா, அதிலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறது அதை ஆரம்பித்து ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு 10 வருஷத்துக்குள்ளே எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாளா,
எல்லாரும் ஃபாலோ பண்ணி அது ஒரு ஹிட் ஃபார்முலா ஆச்சுன்னா அப்போ வந்து அது என்ன ஆகும், இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இந்த ட்ரெடிஷனை பற்றி பேசிட்டு இருப்போம். பட் சில பேர் அது ஒரு வீம்புக்கு சேராப்புல இருக்கு. அது எனக்கு தெரியல சார். இப்போ நான் வந்து என் கச்சேரிகளில் பாடும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதுதான் நான் பாடுறேன். எனக்கு எது பழகி இருக்கோ, எது நார்மல்சி ஆகிடுதோ அதுதான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுங்கிறது ஒரு பக்கம் சொல்லலாம். பட் ஸ்டில் ஒரு கச்சேரிக்கு போய் உட்காந்ததுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு பாட்டோட ஆரம்பிப்போம், இந்த பாட்டோட ஆரம்பிப்போம்னு ஃபீல் ஆச்சுன்னா நான் அப்படி ஆரம்பிச்சிருவேன். அதுக்காக நான் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ நான் அந்த மாதிரி ஃபீல் ஆகி நான் அப்போ வீம்புக்கு வந்து ஒரு ஜாவலியோடையோ பதத்தோடையோ கச்சேரி ஆரம்பித்து வர்ணத்தோட கச்சேரி முடிச்சா தான் நான் அது வீம்புன்னு சொல்ல முடியும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேசினேன்னா நான் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. அன்றைக்கி என்ன ஃபீல் ஆகிறதோ நான் பாடிடுவேன். அன்றைக்கி வாய்ஸு, அன்றைக்கி அந்த ஹாலு, ஆடியன்ஸு, என்னோட பக்கவாதிக்காரர், என்னோட கூட இருக்கிற கோ ஆர்டிஸ்ட், எங்களோட ஃபீல் படி அந்த கச்சேரி ஆகும், போயிடும், அது நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் எனக்கு இங்கே உள்ள ஃபீல் ஆனால் அங்கே வெளியில் அவங்களுக்கு அது ஃபீல் ஆகும். அவ்வளோதான் அங்கே கான்செப்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வீம்புக்கு பண்ணுறதை பற்றி எனக்கு அந்த மாதிரி புரியல. எனக்கு அது சும்மா அதாவது பிரேக் த ரூல்ஸ் மாதிரி. பிரேக்கிங் த ரூல்ஸ் தப்பு கிடையாது, சென்சிபிளாக இருக்கணும். அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சாதிக்க போகிறோம். அதான் நம்மளோட பாயிண்ட் என்னங்கிறது தான் அங்கே விஷயம். ரூலை பிரேக் பண்ணாலே தப்பு கிடையாது. பட் அந்த ரூலை பிரேக் பண்ணி நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியமான. நீங்கள் பேசும்போது நடுவில் வாய்ஸு அதை பற்றிலாம் பேச சொன்னீங்க. இன்னைக்கு கர்நாடிக் மியூசிக் வேர்ல்டில் வாய்ஸுங்கிறது அவசியம் இல்லையா? நல்ல வாய்ஸ் வேண்டாமா? ஏன்னா நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, ஹிந்துஸ்தானி சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய உஸ்தாத்ஸு, பண்டிட்ஸு, அதுலேருந்து ஒரு சாதாரண ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக பாடுற ஒரு சிங்கர் உள்பட எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாலஸ் வாய்ஸாக இருக்குது. கீழேருந்து ஆரம்பித்து மேல் பஞ்சமம் அப்படியே குரல் அவ்வளோ நல்லா இருக்குது, துதி அப்படி நிற்கிறது. அவங்க வாய்ஸுக்கு ரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரியாஸ் வந்து அவங்க அவ்வளோ சாதகம் பண்ணுறாங்க. இங்கே வந்து வாய்ஸுக்கு வந்து சரியான முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி தெரியுது எனக்கு. கர்நாடிக் மியூசிக்கில் நிறைய பேருக்கு வாய்ஸ் நல்லாவே இல்லை, ஆனால் ரொம்ப விஷயமாக பாடுறாங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. பட் வாய்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. மூக்கடைச்ச மாதிரி ஒருத்தர் பாடுறாரு, ஆனால் நல்ல பெரிய கூட்டம் வருது, நல்லா பாடுறாரு. அப்போ வாய்ஸ் தேவையில்லையா? இங்கே வந்து வாய்ஸுங்கிறது வந்து ஒரு முக்கியமான கிரைட்டீரியன் இல்லையா? கண்டிப்பாக முக்கியமான கிரைட்டீரியன் சார். இப்போ நான் உங்களோட ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஒரு ரசிகரோட நான் தொடர்பு வச்சுக்கிறதுக்கு முதல் மீடியமே அந்த வாய்ஸ் தான். இல்லை, நான் சொல்றது சாதாரண வாய்ஸ் இல்லை. நம்ம ரெண்டும் இப்படி தான் பேசிடுவோம். வாய்ஸில் வித்தியாசம் இருக்குது. எம்டி ராமநாதனுக்கு வாய்ஸ் இருக்குது, ஜிஎன்பியும் வாய்ஸ், ரெண்டும் ஒன்றும் இல்லை. 2 பேரும் பேசிடுவாங்க. ஆனால் எம்டி ராமநாதன் பாடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுவார், ஆனால் அதில் ஒரு பெரிய சாதிச்சார். ஜிஎன்பி பாடும்போது அப்படி தேன் மாதிரி இருக்கும், அவரும் பாடினார். நான் அதை சொல்ல. பட் வாய்ஸுங்கிறது முக்கியம் இல்லையா இன்னைக்கு? கண்டிப்பாக முக்கியம் சார். குரல் வளம் இருக்க தான் செய்யணும், அதை டெவலப் பண்ணிக்க தான் செய்யணும். இப்போ அவங்களுக்குலாம் எப்படி குரல் வளம் டெவலப் ஆச்சு? இப்போ வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து வாய்ஸ் ட்ரைனர்ஸ் இருக்கா, நம்மளுக்கு வந்து மியூசிக் ட்ரைனர்ஸ் தான் இருக்கா. சரி, நம்மளுக்கு வந்து வாய்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து நம்மளுக்கு யாரும் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஜிஎன்பியோ எம்டிஆரோ இல்லை அந்த காலத்தில் அதுக்கு முன்னாடி பாடியிருந்தவாளோ எப்படி வந்து குரல் வளத்தை டெவலப் பண்ணாங்க? இப்போ சேஷகோபாலன் சார் எப்படி குரல் வளத்தை எப்படி டெவலப் பண்ணினார்? நேச்சுரலாக பகவத் கிருப்பை, அவருக்கு வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதை தாண்டி எப்படி அதை வந்து ஒரு பிரம்மாண்டமாக்கினார், இப்படி சொல்லிகிட்டே போகலாம் எக்ஸாம்பிள். அப்படின்னா அதில் வந்து நம்மளோட சிஸ்டம்லேயே என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, இந்த மோஸ்ட் பேசிக் பாடம் இருக்குது பார்த்தீங்களா, சரளி வரிசையிலேருந்து அலங்காரம் வரைக்கும். இப்போது கற்றுக்கிற குழந்தைகள் எல்லாமும் கற்றுக்கிறவாள் என்ன பண்ணுவா, இந்த அலங்காரம் முடித்து கீதம் போன உடனே அலங்காரம் வரைக்கும் கற்றுனதான் மறந்துட வேண்டியது. கீதம் முடிஞ்ச உடனே வர்ணம் ஆரம்பித்த உடனே கீதம்லாம் மறந்துட வேண்டியது. பட் இது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இந்த சரளி வரிசையிலேருந்து அலங்காரம் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணாலே எந்த ராகத்தை வேணாலும், எந்த ஸ்பீடில் வேணாலும், எந்த ரேஞ்சில் வேணாலும் பாட முடியும். திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை ஒழுங்காக நம்ம ஒரு ராகத்தில் ப்ராக்டிஸ் பண்ணாலே எல்லா ராகத்துலேயும் மாயாமாலை கோலை நம்மளுக்கு விதிச்சு கொடுத்துருக்கா இல்லையா, அந்த மாயாமாலை கோலையில் இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணினாலே எந்த ராகத்தை வேணாலும். இப்போ தாட்டு வரிசைன்னு ஒன்று இருக்குது, அது ஃபுல்லாக வக்ர ராகங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான் அது. அதில் நல்ல ஸ்பீடு வந்துடுது, வாய்ஸில் நல்ல சுத்தி சுத்தம் கிடச்சிடுதுன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். மேஜிக் பில் கிடையாது எதுவுமே. அதுவே ஒரு அகார சாதகம் தான். அகார சாதகம் தான் சொல்லிட்டு இருக்கேன், மேஜிக் பில் கிடையாது. இன்னைக்கு சாதகம் பண்ணி நாளைக்கு கையில் கிடச்சிடாது. மந்த்ஸ் டுகெதர், இயர்ஸ் டுகெதர் இதை பண்ணிட்டே வந்தால் என்ன ஆகுதுன்னா, எந்த ராகம் வேணாலும், எந்த ரேஞ்சில் வேணாலும், எந்த ஸ்பீடு வேணாலும் பாட முடியும். இப்போ என்ன ஆகுது, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் அவங்களுக்கு வந்து வாய்ஸ் ட்ரெயினர்னு தனியாக ஒருத்தர் உட்காந்து சொல்லி கொடுக்காட்டா கூட குரல் வளம் டெவலப் ஆச்சு. இதை தவிர இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸை புரிஞ்சுக்கிறது. ஒவ்வொருத்தர் வாய்ஸும் யூனிக். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் நீங்களே சொன்னால, இப்போ ஜிஎன்பி ஒரு மாதிரி பாடுறார், எம்டிஆர் ஒரு மாதிரி பாடுறார், ரெண்டுத்துக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாட்டில், அப்ரோச்சில். அந்த அப்ரோச்சில் டிஃப்ரென்ஸ் ஏன் வருது, சங்கீதம் பாடுற விதத்தில் ஏன் டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, தன்னோட வாய்ஸை வர மனனா புரிஞ்சுனதுனால தான். என் வாய்ஸில் நான் இதெல்லாம் பாடினேன்னா அது நல்லா இருக்கும், நான் இப்படி பாடினேன்னா அது நல்லா கேட்கும், நான் இந்த மாதிரி வாய்ஸை கொடுத்தேன்னா அது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. இதுக்கான துல்லியமாக அதுக்கு உட்காந்து அனலைஸ் பண்ணி, இன்டர்னலைஸ் பண்ணி, உள்ளே நம்ம பாடும்போதே உள்ளே என்ன நடக்கிறதுன்னு பார்த்து
இப்போ நான் கொஞ்சம் பரவாயில்ல அதை சொல்லுவேன். இப்போ இமிட்டேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு ஒரு வித்வானோட வாய்ஸை நம்ம இமிட்டேட் பண்ணோம்னா சரியா வராது. ஏன் சரியா வராது? நம்மளோட வாய்ஸ் வந்து யூனிக். ஒவ்வொருத்தரோட சத்தமும், ஒவ்வொருத்தரோட ஃப்ரீக்வன்சி நீங்க இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி ஒவ்வொருத்தர் வாய்ஸ்ல இந்தந்த ஃப்ரீக்வன்சில நல்ல ரெசனன்ஸ் இருக்கும். இந்தந்த ஃப்ரீக்வன்சில இருக்காது. இப்போ இது குறை, அது ஜாஸ்தி கிடையாது. இந்த வாய்ஸ்ல இருக்கிற ஒரு சமாச்சாரம் இன்னொரு வாய்ஸ்ல இருக்காது. அதனால தான் அந்த யூனிக்ன்னு சொல்றோம் இல்லையா? இப்போ இன்னொருத்தர இமிட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது? நம்ம வருத்தி நம்ம வாய்ஸை வந்து இன்னும் வேற மாதிரி சவுண்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ அது பண்ணக்கூடாது. இதை தாண்டி இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம மனசுக்குள்ள இவ்வளவு நாளா கச்சேரிகள் கேட்டு, மியூசிக் கேட்டு, நம்ம குருவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். குருவோட வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும்ல, அந்த இன்ஃப்ளூயன்ஸ். இதெல்லாம் தாண்டி நம்ம மனசுக்குள்ள இந்த மாதிரி தான் என் வாய்ஸ் சவுண்ட் ஆகுது. இந்த மாதிரி கேட்டதுன்னா நல்லா இருக்கும் என் வாய்ஸ்லன்னு ஒரு நம்மளுக்குள்ள ஒரு அனுமானம் இருக்கும். அதையும் உடைச்சிட்டு இந்த வாய்ஸை கேட்டா தான் அது ஆக்சுவலா என்ன இருக்குங்கிறதே புரியும். ஒரு பெரிய ஒரு பபிள் பர்ஸ்ட் அது. அது ரொம்ப ஈஸியா அதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அத. நீங்க முதல்ல பாடுங்க. இல்ல பேசுங்க. அப்புறம் அதையே ஒரு ஒரு 2 டிஃபரண்ட் ஃபோன்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. இந்த ஃபோன்ல உங்க வாய்ஸ் ஒரு மாரி கேட்கும். அந்த ஃபோன்ல ஒரு மாரி கேட்கும். இந்த 2 ஃபோன்லயும் நீங்க ஹெட்ஃபோன்ஸ் போட்டுனா உங்க வாய்ஸ் 2மே வேற மாரி கேட்கும். இந்த 4 விதம் கிடைக்கும் உங்க கையில. அப்ப எது ஒரிஜினல்? எந்த சத்தம் நிஜம்? ஒவ்வொரு ஃபோன்லயும் ஒவ்வொரு அந்த ஸ்பீக்கரோட அ ம். இது ஃப்ரீக்வன்சி ஒவ்வொரு மாரி செட் ஆயிருக்கும்னு சொன்னா கூட, உங்க மனசுக்குள்ள உங்க வாய்ஸ் எப்படி இருக்கோ, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ, நம்ம ஏற்கனவே ஒரு கற்பனையில தான் இருக்கோம். என் வாய்ஸ் இந்த மாரி சவுண்ட் ஆடுதுன்னு நெனச்சுட்டு. அத தாண்டி பிரேக் பண்ணி வெளில வந்தா தான், வாய்ஸ்ல ஒர்க் பண்ணுவோம். இதெல்லாம் அவங்க இதில என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் வந்து இந்த மாரி டெக்னிக்கலாவே பேசவே பேசாம, சாதகம் பண்ணி தள்ளினதுனால, இதெல்லாம் தானாவே உடைஞ்சு, தானாவே அவங்களுக்கு அவங்க வாய்ஸ புரிஞ்சு, அப்போ குரல் வளம் நேச்சுரலா, ஆர்கானிக்கா பாடுனது எது பாடுனாலும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கே தெரியுறது இந்த வாய்ஸ்ல இது வரும், இது வராது, இது நல்லா இருக்கும், நல்லா இருக்காதுன்னு. நீங்க சொல்ற காலத்துல அவங்களுக்கு வந்து சங்கீதமே மூச்சா இருந்தது. அப்படி அவங்க பண்ணாங்க. கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு வந்து என்னன்னா, நெறைய பேர் நெறைய பெரிய வித்வான்களே சொல்றேன். மேல போனா திணறுது. மேல அதிதார ஸ்தாயிக்கு போனா திணறுது குரல். அப்படியே திணறி கஷ்டப்படுறாங்க. அது மேல போய் சஞ்சாரம் பண்ணும்போது திணறிட்டு ஒரு வழியா கீழ வந்துடுறாங்க. அப்பதான் சேஃப் ஆயிடுறாங்க. மத்தியம காலத்திலேயே அவங்க சேஃபா பாடிட்டு இருக்காங்க. கீழ மத்திர ஸ்தாயிக்கு போனாலும் குரல் வந்து சுத்தமா காணாம போகுது. இந்த ரேஞ்ச் அவங்க ரேஞ்ச் இவ்வளோதான் இருக்கு. பல பேருக்கு வந்து இன்னைக்கு மேல போனா அன்னைக்கு வந்து நெறைய பேர் மேல் சஞ்சாரம் பண்ணும்போது ரொம்ப அலட்சியமா பண்ணாங்க. ம். இன்னைக்கு என்ன செய்றாங்கன்னா, நெறைய பேரு அந்த மாரி பாட்டுகள கூட எடுத்துக்கிறது இல்ல. எடுத்தா நம்மால பாட முடியாதுங்கிற அளவு. இதுல நெறைய காரணங்கள் இருக்கு சார் இதுக்கு. ஒரு ஒரு ஆன்ஸர் குடுக்க முடியாது இதுக்கு. ஏன்னா, அந்த காலத்துல ஒரு மாசத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருந்த ஒரு ஆர்டிஸ்ட்டே, ரொம்ப ம். அதாவது நம்பர் டாப் 3 அந்த ஆர்டிஸ்ட்டே நீங்க பார்த்தீங்கன்னா, மாசம் ரொம்ப பிஸியஸ்ட் மந்த் எவ்வளோ கச்சேரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 10 கச்சேரி இருக்குமே நிச்சயமா. அதுவும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ம். ஒரு ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன ஒரு ஆர்டிஸ்ட் டாப் இப்ப நெறைய ஆர்டிஸ்ட் பாடுற பாடுறாங்கங்கிறீங்க. கச்சேரி ஜாஸ்தி. நம்பர் ஆஃப் கான்சர்ட்ஸ் ஜாஸ்தி இப்போ. அடுத்தது அந்த காலத்துல வந்து ரொம்ப ஆர்கானிக்கா இருந்தது. ஏன்னா, அவங்க மைக்குக்கு பழக்கப்படாத நீங்க இப்ப ரெக்கார்டிங் கேட்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே, பாட ஆரம்பிக்கும்போது மைக்குக்கு பழக்கப்படல. அவங்களோட 50 வயசுக்கு அப்புறம் கிடைக்கிற ரெக்கார்டிங்ல மைக் இருக்கும். 40 வயசுக்கு அப்புறம் இருக்கிற ரெக்கார்டிங்ல மைக் இருக்கும். அதுவும் அந்த ஒரே ஒரு மைக்க வச்சு எல்லாருமா நம்ப அது அந்த சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா. அதெல்லாம் தாண்டி இந்த பர்சனலைஸ்டு மைக்ஸ்ன்னு வந்து இப்போ நாங்கலாம் பாருங்க நாங்கலாம் வி ஆர் பார்ன் வித் மைக்ஸ். நாங்க வந்து கவச குண்டலம் மாரி எங்களுக்கு மைக்கோட தான் நாங்க பாடவே ஆரம்பிக்கிறோம். அப்போ இதோட புரிதல் வந்து கொஞ்சம் இருந்ததுன்னா, நம்மளோட வாய்ஸ்க்கு எந்த மைக் நன்னா இருக்கும்? இந்த ஹால்ல என்ன செட்டிங் வைக்கணும்? ஓரளவுக்கு நம்மளோட துறைய சார்ந்த விஷயங்கள் தான் அதெல்லாம். இன்டைரக்ட்லி கனெக்டட். ஸோ அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுண்டாலே, நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமா இந்த இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா, அதுக்கான ஒரு ஒரு எஃபர்ட்ட போடணும். வாய்ஸ் டெக்னிக் அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கு. இப்போ ஏன் டெக்னிக்ன்னு இப்போ சொல்லிட்டு இருக்கோம். ஏன் அப்ப அவங்களுக்கு இல்லாத டெக்னிக்கா இப்போ? அப்படின்னா திருப்பி அதே பதில் தான். மைக் இல்லாம பாடி 5 மணி நேரம், 6 மணி நேரம் சாதகம் பண்ணின வாய்ஸ்ல வர ஒரு சித்தி இருக்குல்ல. அது மைக்கோடயே பாடி சின்ன வயசுலேருந்தே மைக்ல பழகி, இந்த சத்தத்துக்கே ஒரு குறைச்சலான ஒரு சத்தம். ஆம்பிளிஃபைடு சவுண்ட். பட் நம்மள்ட்டருந்து உள்ளேருந்து வர சத்தம் குறைச்சலா இருக்குது இல்லையா? ஸோ அப்போ டெக்னிக்லாம் மாற வேண்டியிருக்கு. வேற டெக்னிக் வேண்டியிருக்கு. அத ஹேண்டில் பண்றதுக்கு, அந்த ரேஞ்ச ஹேண்டில் பண்றதுக்கு. அது பண்ணினோம்னா இதெல்லாம் ஈஸியா நீங்க இந்த சரிபண்ணிடலாம். டெக்னிக்க பத்தி பேசுறீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பாடகர்கள் இருக்காங்கல்ல, நான் போத் ஃபீமேல் அண்ட் மேல் சிங்கர்ஸ் சொல்றேன். எல்லாருக்குமே மனோதர்மம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. பெரிய மனோதர்மம் இல்ல. கர்நாடிக் மியூசிக்கே மனோதர்ம சங்கீதம் தான் இது. பண்டிட் ரவிசங்கர் சொல்லுவாரு, இது வந்து ராக சங்கீதம்பாரு. இது வந்து மனோதர்ம சங்கீதம் இது. ஆனா, அன்னைக்கு வந்து அவளுக்கு அவ்ளோ மனோதர்மம் இருந்தது. இன்னைக்கு மனோதர்மமே இல்லைங்கிறதுனால தான், நெறைய பேருக்கு மனோதர்மம் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. நெறைய டைம் இருந்தா கூட அவங்க என்ன செய்றாங்கன்னா, 4 1/4 நிமிஷத்துக்கு மேல அவங்களால ஒரு ராகத்தை வந்து எலாபரேட் பண்ண முடியல. 4 1/4 4 1/2 நிமிஷம் அதோட அப்படியே வந்துடுறாங்க. ஏன்னா மேல போ முடியாது. அவங்க குரல் மேல போக வசதி இல்ல.
ஸோ 4.5 நிமிஷம் அதிகபட்சமாக போனால் அதுக்கு மேலே போட்ட சங்கதியே போடுறாங்க. அவங்களுக்கு வந்து இப்படியே பாடிட்டு இருக்காங்க. ஒரு மனோதர்மம் வந்து நம்ம மியூசிக்கில் மனோதர்மம் இல்லாத பாடும்போது போர் அடிக்கிறது. அதனால எப்போ வேணா நீ கச்சேரி விட்டு வெளில வந்துட்டு ஒரு டீ அடிச்சுட்டு மறுபடியும் போகலாம் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் அதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா இருக்குது, மார்க்கெட்டிங் அவங்களுக்கு தெரியும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அவர்களுக்கு அதெல்லாம் இல்லை, அந்த வசதிகள்லாம் இல்லை. இவங்க வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல். ஆனால் இவங்க சங்கீதம் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு ஒத்துப்பீங்களா? ஆவரேஜா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் சார். இப்போ அதாவது இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கோர் கர்நாடிக் மியூசிஷியன், கோர் கர்நாடிக் ரசிகனுக்கு இது சாதாரணமாக இருக்குது. அவனுக்கு வந்து பிரமிப்பை ஏற்படுத்தலை. இப்போ நம்ம அதான் அந்த இப்போ கோர் கர்நாடிக் ரசிகா இன்னைக்கு யாரு அப்படிங்கறத வந்து நீங்க வந்து அது ஒரு தனி டிஸ்கஷன். நீங்க அவனுங்க கேட்டர் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவனோட நீடை கேட்டர் பண்ணாம ஆவரேஜ் ரசிகன் இருக்காம பாருங்க. ஒரு அலைப்பாயுதே லெவலில் ஆடாத அசங்காது வாக்கண்டா பாட்டு கேட்டு நல்லா இருக்கும். அவனை தான் நீங்க குறி வைக்கிறீங்க. அதாவது இப்போ இதான் ஒரே ஒரு பதில் கிடையாது சார் இந்த விஷயத்துக்கு. என்ன காரணம்னா 1.5 மணி நேரம் கச்சேரி, 2 மணி நேரம் கச்சேரி டியூரேஷன் குறிக்கிறது. ஸோ அதுக்குள்ள ஒரு பேக்கேஜ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணலன்னா ஒரு சாரார் என்ன சொல்லுவாங்க, இப்போ நான் சொல்றது டாப் ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசலை. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் உண்டு ஒரு விஷயத்தை வந்து நிலைநாட்டி இதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு கச்சேரி நான் நடத்துவேன், இந்த மாதிரி இந்த 2.5 மணி நேரத்தை நான் கொண்டு போவேன் அப்படின்னு காட்டுறதுக்கு. பட் வளரும் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வரும். இப்போ 1.5 மணி நேரம் கச்சேரியில் 3 பாட்டு பாடினா அவர் பாட்டே பாடாமல் ஃபுல்லாக ராகமாக பாடி சுரமாக பாடி பண்ணிட்டார். ஒரு ப்ரப்போர்ஷனே இல்லை அந்த 1.5 மணி நேரம் கச்சேரியில் 12 பாட்டு பாடினானா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மனோதர்மமே பாடலை. ஸோ அது இட்ஸ் வெரி ஒரு ட்ரிக்கி. அதை ஹேண்டில் பண்ணி இதில் சக்ஸஸ் பண்ணி மேலே வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தான் பார்க்கணும். அவங்க வந்து ஒரு அளவுக்கு வெளியில் பப்ளிக்கிட்ட சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 2.5 மணி நேரம் கச்சேரி மெயின் ஸ்லாட் பாட ஆரம்பித்ததுக்கப்புறமா எப்படி வந்து தன்னோட கச்சேரியை கொண்டு போகிறாங்கிறத நம்ம இதுக்கப்புறம் பார்க்கணும். ஸோ மெயினாக பாடிட்டு இருக்கிற ஒரு டாப் நீங்கள் சிங்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நன்னாவே ஒரு ராக வளம் இருக்கும். அதில் இன்னொரு காரணமும் இருக்குது. கேட்குறது என்ன கேட்கணுங்கிறது இருக்குது. இப்போ மதுரை சோமு, ஜிஎன்பி, செம்மங்குடி சீனிவாச ஐயர், அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷனில் அதுக்கப்புறம் அடுத்து வந்த ஜென்ரேஷன் எல்லாம் என்னோட குரு PS நாராயணசாமி சார், TM தியாகராஜன் சார், அப்புறம் சேஷகோபாலன் சார், TR சுப்பிரமணியம் சார், எஸ் கல்யாண்ராமன் சார், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிக உன்னதமான கச்சேரிகளை லாங்கர் டியூரேஷன்ஸுக்கு கேட்டிருக்கா. அது மட்டும் இல்லாமல் நாதஸ்வரம் தமிழ் நிறைய கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அந்த நீங்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப கரெக்ட், ராக சங்கீதம். நான் இன்ஃபேக்ட் இன்னும் டெக்னிக்கலாக பேசும்போதே அப்படி தான் சொல்லுவேன், எல்லா மனோதர்மமுமே ராகம் தான். ஸோ அப்படி அப்ரோச் பண்ணால் மனோதர்மம் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தர் நிரவல் பாட ட்ரை பண்ணும்போதோ ஸ்வரம் பாட ட்ரை பண்ணும்போதோ அப்ரோச் எப்படி பண்ணுங்கிறதுக்கு நான் அந்த வார்த்தையை சொல்லுவேன். எல்லாமே ராகம் தான். அதை வந்து நீ வேறு விதமாக வேறு வார்த்தை சொல்லி இங்கே சொல்கிற, அங்கே வந்து வேறு ஸ்வரத்தோட வார்த்தையை சொல்லி சொல்கிற, இங்கே தானம் பாடும்போது தானத்தோட வார்த்தைகளை பார்த்து சொல்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி பார்த்தா நன்னா புரிஞ்சிடும். எல்லாமே ராகம் தான். என்ன ராகத்தில் கல்பனை ஊற்று இருக்கணும். கற்பனை இல்லைங்கிறதா இருக்கா இல்லையான்னு இப்போ தெரியாது. நான் சொல்ல வரேன், நம்ம நீங்கள் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கச்சேரி 4 மணி நேரம் கச்சேரி இப்போ 4 ஹவர் கான்சர்ட்லாம் ஸ்பெஷல் கான்சர்ட் ஆகிடுது சார். நீங்கள் ஒரு சிங்கராக இருக்கிறதால நம்ம ஜாக்கிரதையாக பேசுறீங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லவே இல்லை. நான் உள்ளே இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதை என் ஸ்டூடெண்ட்ஸே கச்சேரி பாடுறதை பார்க்குறேன். நான் 4 பாட்டு பாட சொல்லி அவனை நானே சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பாரு 5 பாட்டு பாடு, கையில் இன்னொரு பாட்டு வச்சுக்கோ, இதே மாதிரி ஒன்று வச்சுக்கோ கையில், அந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு இன்னொரு பாட்டு பாடணும்னா பாடு அப்படி. நான் ஏன்னா அந்த லெவல்லேருந்து ஆரம்பித்து நான் வளர்ந்துன்னு வந்த போதும் சரி, என்னோட சக ஆர்டிஸ்ட் எல்லாம் நான் பார்க்கும்போது சாயங்கால கச்சேரிகள்லாம் பாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்குள்ளே இருக்கிற மாற்றங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். நாட் as a vocalist because I'm not defending. I'm trying to say this is what it is. So we have to see, wait and see. நீங்கள் சொல்கிற இந்த வளரும் கலைஞர்கள் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பாப்புலர் ஆனதுக்கப்புறமா நல்ல ஒரு இதுக்கு வந்ததுக்கப்புறமா எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறாங்கிறது அதுதான் அங்கே டு ரியேட்டரேட் தி ப்ரேயர் பாயிண்ட். நாதஸ்வரம் தமிழ் கேட்டோம். ஏன் கேட்கணும் அப்படின்னா, ராத்திரி 8 மணி நேரத்துக்கு ஒரே ராகத்தை டெவலப் பண்ணணும்னா ஒருத்தர் என்ன தான் பண்ணுறது? இப்போ உங்களை அறியாமல் வாசிக்க 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 ஊற்று வரும், புதுசாக கல்பனை வரும். இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்குள்ள பல வித்வான்கள்கிட்ட நான் பேசும்போது இவங்களாம் யாருமே வந்து ஒரு காரக்குறிச்சியோ ராஜரத்னமொழியோ வேதாரண வேதமூர்த்தி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து திரும்ப திரும்ப தன்னுடைய பாட்டே கேட்டுட்டு நான் வந்து அவங்கள்ட்ட இந்த பாட்டு இந்த ஒரு தாமரை பூத்த தராமரி சிந்து பேரி எப்படி வயசுல இருப்பாரு அப்படின்னா அப்படியா நான் கேட்கறேங்கிறாங்க. இவங்க யாருக்குமே அடுத்தவங்களுடைய பாட்டை கேட்டு ரசிக்கிற அதாவது தன்னுடைய கான்டெம்பரரிஸ் பாட்டையும் கேட்க மாட்டேங்கிறாங்க, பாஸ்ட் மாஸ்டர்ஸ் பாட்டையும் கேட்க மாட்டேங்கிறாங்க, தாம் பாட்டை மட்டும் கேட்கறாங்க. இவங்க எல்லாருக்குமே நீங்க சொல்றவங்க எல்லாம் நிறைய நாதஸ்வரம் கேட்டவங்க. இவர்களுக்கெல்லாம் மற்றவங்க பாட்டை கேட்கறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு என்ன வருமானம் அதை பத்தி பேசுங்கிறாங்க. இல்லப்பா அங்க கூட போக வேண்டாம் சார். ஆனா இது விஷயம் என்னன்னா, பழசை கேட்டா தான் நம்மள்ட்ட இருந்து என்ன புதுசா வருதோ அது யூனிக்கா இருக்கும். ஃபண்டமெண்டல்ஸ்ல ஸ்ட்ரென்த் இருந்தா தான், உங்களோட பேஸ் சரியா இருந்தா தான், நான் ஒன்று புதுசாக பண்ணினேன்னா அதில் ஒரு உயிரோட்டம் இருக்கும். ஏதோ ஒன்று மேலோட்டமாக கேட்டுட்டு சர்ஃபேஸ் லெவலில் சூப்பர் ஃப்ளேஸாக கேட்டுட்டு
நான் வந்து அதுக்கு மேலே உன்னை டெவலப் பண்ணிட்டு நான் டெவலப் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்னா அது நிற்காது. ஏன்னா ஊறணும் நான் ஏன் இப்படி மனசுல. சொல்றேன்னா, நான் பாடுற இந்த பாட்டுக்கே எனக்கு ஒரு கூட்டம் வருது, எனக்கு வருமானம் வருது. நான் ஏன் அதை கேட்கணுங்கிற லெவல்ல ஆயிட்டாங்க. சார் இப்போ அது நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரொஃபஷன் ஒரு பக்கம், சங்கீதத்தில் டெவலப் பண்ணிக்கிறது, நம்மளை ம். நாமே டெவலப் பண்ணிக்கிறது அது வேற பக்கம். நல்ல இப்போ பாயிண்ட். நம்ம பேசுறது வந்து சங்கீதத்தில் உள்ள டெவலப் பண்ணிக்கிறத பற்றி தான். ஆமா. அதுக்கு பழசை கேட்கலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வேலைக்கு ஆகாது. கண்டிப்பா. ஏன்னா நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே பழசு தான். பாதி தியாகராஜர் பாட்டு இல்லைன்னா, மும்மூர்த்திகள் பாட்டு இல்லைன்னா, அந்த ராகத்தோட சொரூபமே என்னதுன்னு நம்மளுக்கு தெரியாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ நான் ஷேர் பண்ணிக்கிறது, இல்லை என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் ஷேர் பண்ணுறது எல்லாமே என்னென்னா பழசு, நிறைய கேள்வி. பழைய ரெக்கார்டிங். நம்மளுக்கு ஏதோ ஒரு 1950s 60ஸ்லேருந்து ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. அந்த கேசட்டோட குவாலிட்டி, சவுண்டோட குவாலிட்டியை பார்க்கக்கூடாது. தகுதி வரும். அதை தாண்டி சங்கீதத்தை பார்க்க முடியணும். ம். அதாவது டிஸ்பைட் தி ம். நாய்ஸ் இன் தி ரெக்கார்டிங், ம். அது உள்ள எல்லாத்தையும் மறந்துட்டு சங்கீதத்தை மட்டும் கேட்க முடியணும். அது கேட்டால் அந்த டிவினிட்டி, அதோட அழகே வேறு தான். ம். இப்போ பழைய ஒரு ஒரு ரெக்கார்டிங் நான் என்னோட எல்லாத்தையும் சும்மா ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 20 ½ அன் ஹவர் தோடி ஒன்று இருக்குது, ராஜரத்னம் பிள்ளை அவர் வாசிச்சது. ஒரு கொரன்னு ஒரு சத்தம் எவ்ரி 8 செகண்ட் வந்துட்டே இருக்கும். ம். இதை தாண்டி அதை கேட்கணும்னா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. அது பெருசாக கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த சத்தம் ஜாஸ்தி ஆகிடும். பட் 10 நிமிஷம் அந்த ராகத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த சத்தமே காதில் விடாது. அடாடா. அந்த அந்த கரகரன்னு ஒரு சத்தம் கேட்குறது, அதாவது நாதஸ்வரத்தை தாண்டி அந்த சத்தம் கேட்கும் எவ்ரி 10 செகண்ட். அது அப்படின்னா பார்த்துக்கோங்க, உங்கள் காதுலேயே விழாது. அது கற்பனை கொட்டின்னு இருக்கும் அவர்கிட்ட. முடிக்கவே அவரால் முடியாது அந்த ராகத்தை. கீழே வந்து முடிக்க ஆரம்பிப்பார், திருப்பி கீழே கொஞ்ச நேரம் வாசிட்டு இருப்பார், திருப்பி வந்து முடிக்க வருவார். இப்படி ஒரு 3 தடவை நடக்கும் அந்த ராகத்தில். இந்த மாதிரி சங்கீதத்தை கேட்டோன்னா இங்கேயும் உள்ளேயும் ஊற ஆரம்பிக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஒரு ஃப்ரேஸ் எடுத்துட்டோம்னா அடுத்த ஒரு 4 ஃப்ரேஸ் எக்ஸ்ட்ராவாக வரும். கேட்டது ஞாபகம் வரும். சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சிடணும். சரளி வரிசை கற்றுட்டு இருக்கும்போது என்ன புரிய போகிறது ராஜரத்னம் பிள்ளையோட வாசிப்பு? இல்லை, கேட்கணும். அப்போ என்ன உள்ளே போகிறதோ அது பின்னாடி நம்ம ராகம் பாடும்போது, தோடி பாடும்போது, தர்பார் பாடும்போது வரும் வெளியில். அப்படி தான் கல்பனை ஊறணும். இது பண்ண 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 என்ன ஆகிடும்னா, ஏன்னா ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய சாதனையாளர்கள். தன்னோட வாய்ஸை புரிஞ்சுண்டு சங்கீதத்துக்காக உயிரையே தியாகம் பண்ணி, அதுக்காக ஒரு நாளைக்கு மினிமம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் கொடுத்தவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 10 வருஷம் சாதகம் பண்ணிட்டு பாடினாலே அது வேற மாதிரி இருக்கும். இவங்களோட 50-60 வயசில் அவங்க பாடின கச்சேரி எப்படி இருக்கும்? அப்போ எவ்வளவு கிடைக்கும் இன்ஃபர்மேஷன். நிச்சயமா. தியாகராஜர் பாட்டை பற்றி சொல்லுவோம். மும்மூர்த்திகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கீர்த்தனைகள் இல்லைன்னா பல ராகத்தோட சொரூபமே நம்மளுக்கு தெரியாது. ஆமாம். ஸோ பழசில் தான் எல்லாமே இருக்குது. எப்போ அதில் ஊறுறோமோ, நான் பண்ணுறது, நான் ஏதாவது ஒன்று புதுசாக என்ன அறியாமல் வந்ததுன்னா அது ரொம்ப நேச்சுரலாகவும் புதுசாகவும் யூனிக்காகவும் கேட்கறதுக்கு நல்லாவும் இருக்கும். சர்ஃபேஸ் லெவலில் கேட்டுட்டு ஒரு டெவலப்மெண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா நான் டெவலப் பண்ணியிருக்கேன், நான் வந்து இன்னோவேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நிற்காது. சரி, சங்கீதத்து பக்தி அவசியமா? இந்த கொஸ்டினை நான் வேறு மாதிரி பார்க்குறேன் சார்.